இப்போ கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்கோப் ரொம்ப அதிகமாக இருக்குது. மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற கிராஸ் பிளாட்ஃபார்ம் டெக்னாலஜிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் அண்டு ரியாக்ட் நேட்டிவ் தான். இந்த வீடியோவில் ஃப்ளட்டர் ஆப் டெவலப்மெண்ட்டோட கம்ப்ளீட் கைடு தான் பார்க்க போகிறோம். ரோட் மேப்பும் பார்க்க போகிறோம். எங்கே ஆரம்பிக்கணும், எங்கே முடிக்கணும், எதுக்கப்புறம் எதை படிக்கணும், இது எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட்டாக சொல்ல போகிறேன். படிக்கிறதுக்கான ஃப்ரீ ரிசோர்ஸஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நானும் ஃப்ளட்டர் ஆப் டெவலப்பர் தான். ஃப்ளட்டரில் ஆப்ஸ் டெவலப் பண்ணி ப்ளே ஸ்டோரில் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். நேட்டிவ் ஆண்ட்ராய்டு இல்லை ரியாக்ட் நேட்டிவ் அதை யூஸ் பண்ணி ஆப் டெவலப் பண்ணுறதை கம்பேர் பண்ணும்போது ஃப்ளட்டர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா ஃப்ளட்டரில் பியூட்டிஃபுல்லான ஆப்ஸை ரொம்ப ஈஸியாக டெவலப் பண்ண முடியும். அதனால் எனக்கு ஃப்ளட்டர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ரியாக்ட் நேட்டிவ் பற்றி வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஃப்ளட்டரை பற்றி போடுறேன். இப்போ நம்ம ரோட் மேப் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃப்ளட்டர்னு என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஃப்ளட்டர் வந்துட்டு கூகுள் டெவலப் பண்ண ஒரு யூஐ டூல் கிட். ஃபஸ்ட்டு யூஐ டிசைன் பண்ணுறதுக்கு அழகான ஆப்ஸை வந்துட்டு டிசைன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இருந்துட்டு ஃப்ளட்டரை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதோட எஃபிஷியன்சியை பார்த்துட்டு இதில் ஒரு ஃபுல் ஆப்பையே நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்தாங்க. அப்போ தான் ஃப்ளட்டர் பயங்கரமாக வளர ஆரம்பிச்சிது. ஃப்ளட்டரில் இருக்க ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் நீங்கள் மொபைலுக்கு, வெப்புக்கு, டெஸ்க்டாப்க்கு எல்லாத்துக்குமே அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுவும் சிங்கிள் கோட் பேஸில். அதாவது என்னென்னா ஆண்ட்ராய்டு, iOS, வெப்பு, டெஸ்க்டாப் இது எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ரன் ஆகிற மாதிரியான ஆப்பை நீங்கள் ஒரே கோடில் இருந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் நம்ம கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஆப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளட்டர் இருந்துட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான். டார்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. அந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ளட்டர் ஃப்ரேம் ஒர்க்கில் ஆப் இருந்துட்டு டெவலப் பண்ணுவோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ளட்டர் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜோ இல்லை ஒரு ஐடியோ இல்லை. அது இருந்துட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க். அது இருந்துட்டு ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ளட்டரோட ரோட் மேப் இருந்துட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ரிக்வசைட்ஸ். அதாவது நீங்கள் ஃப்ளட்டர் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும், உங்கள்கிட்ட என்ன இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டெப். ஃபஸ்ட் வந்துட்டு ஊப்ஸ் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் இருந்துட்டு ஜாவாவை சொல்லலாம். அப்புறம் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஃப்ளட்டரில் ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம், டார்ட் அப்படின்னு ஒரு லாங்குவேஜ். அதுவும் இருந்துட்டு ஊப்ஸ் கான்செப்ட் தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுது. ஸோ அதை இருந்துட்டு நீங்கள் கோடிங்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு அதில் என்னென்ன கேட்டகரி இருக்குது, அதில் என்ன பெனிஃபிட், என்ன அட்வான்டேஜ், எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஊப்ஸ் கான்செப்டில் அப்ஸ்ட்ராக்ஷன் இருக்குன்னா, அப்ஸ்ட்ராக்ஷன் இருந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகுது, அதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட், இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்துட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆப்பில் இருந்துட்டு நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு ஐடிஇ இருக்குது. விஎஸ் கோடு, சப்ளைம் மாதிரி அது ஒரு ஐடி தான். அது ஸ்பெசிஃபிக்காக இருந்துட்டு ஆப் டெவலப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ இருந்துட்டு யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஏன்னா நம்ம விஎஸ் கோடு, இன்டெலிஜே இது எல்லாத்துலேயும் ஃப்ளட்டரில் ஆப் பண்ணலாம். பட் இருந்தாலும் ஆண்ட்ராய்டு எஸ்டிகே அப்புறம் எமுலேட்டர் ரன் பண்ணுறதுக்கு நம்ம ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவை இன்ஸ்டால் பண்ணி அதில் எந்தெந்த ஆப்ஷன்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு தெரிகிற அளவு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டு. அதாவது நம்ம ஒரு பேசிக்காக ஃபஸ்ட் டைம் நம்ம ரன் பண்ணுவோம் இல்லையா ஒரு ஆப்பு, அதோட கோடை கூட நம்ம கமிட் பண்ணி கிட்டப்பில் போட்டு வச்சுக்கலாம். நம்மளோட கோட் இருந்துட்டு அங்கே சேஃபாக இருக்கும். நம்ம ஒரு ஆப் ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா அதெல்லாம் நம்ம கிட்டில் இருந்துட்டு கமிட் பண்ணி வச்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஹேபிட். நம்ம கோடும் இருந்துட்டு ரீயூஸ்க்கு இருந்துட்டு நம்ம அங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த பேசிக் கமாண்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, புஷ் பண்ணுறது, புல் பண்ணுறது, கமிட் பண்ணுறது, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபோர்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் செட்டப் இன் சிஸ்டம். ஃப்ளட்டர் வந்துட்டு flutter.dev அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணி ப்ராப்பராக இருந்துட்டு அதுக்கு என்விரான்மெண்ட் பாத்தில் செட்டப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும். ஃப்ளட்டர் டாக்டர் அப்படிங்கிற கமாண்டை நம்ம கமாண்ட் ப்ராம்ப்டில் ரன் பண்ணால் ஃப்ளட்டர் கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிடும். ஃப்ளட்டரை டவுன்லோட் பண்ணுற லிங்க் இருந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு அங்கே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா டார்ட்டோட பேசிக் கான்செப்ட்ஸை வந்துட்டு லேர்ன் பண்ணணும். ஃப்ளட்டரில் யூஸ் பண்ணுற அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் டார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட சிம்பிள் தான் இது. இந்த டாட் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஜாவாக்கு சிமிலராக இருக்கும். ரெண்டே ட்வின்ஸ்னு கூட சொல்லலாம். சின்டாக்சஸ்லேருந்து ஊப்ஸ் கான்செப்ட் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு சேமாக தான் இருக்கும். இப்போ டாட் பேசிக் கான்செப்ட்ஸில் என்னென்னலாம் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்டாக்சஸ், ஒரு வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணணும், அதுக்கப்புறம் லூப்ஸு, ஸ்விட்ச் கேஸ் எப்படி போடுறது, இது எல்லாம் பேசிக் சின்டாக்சஸ் வந்துட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிருந்துருக்கணும். அப்புறம் இந்த லிஸ்ட்டு, மேப்பு, ஃபியூச்சர், ஸ்ட்ரீம் இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இதெல்லாம் நம்ம ஏபிஐ காலிங்க்கு யூஸ் பண்ணுவோம். அதனால் டாட்டில் இதெல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணியிருக்கணும். அப்புறம் டார்ட்டில் அவைட் அண்ட் அசிங்க் ஃபீச்சர் இருக்குது. ஏசிங்னஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம்.
ஸோ அது எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணணும். அப்புறம் லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் லேர்ன் பண்ணாலே போதும். நீங்கள் ரொம்ப டார்ட்டில் இருந்துட்டு ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம டார்ட்டை ப்ராப்ளம் சால்விங்க்கு லேர்ன் பண்ணல, ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு தான் லேர்ன் பண்ணிட்டோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் மோர் தென் எனஃப். டார்ட்டை இந்த அளவுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தேன் ஃப்ரீ கோட் கேம்பில். ஸோ அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டாட் இருந்துட்டு லேர்ன் பண்ணி இந்த செகண்ட் ஸ்டெப்பையும் கிராஸ் பண்ணிடலாம். தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஐ டெவலப்மெண்ட். அதாவது ஃப்ரண்ட் எண்ட் இருக்கு இல்லையா, யூசரோட கண்ணுக்கு தெரியும்ல, அதை டிசைன் பண்ணுறது தான் யூஐ டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூசர் இன்டர்ஃபேஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம லேர்ன் பண்ணணும். அதை எப்படி லேர்ன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளட்டர் யூஸ் பண்ணி இப்போது ஒரு ஃபோட்டோ எப்படி டிஸ்பிளே பண்ணுறது, ஒரு பட்டன் எப்படி டிஸ்பிளே பண்ணுறது, அதுக்கு எப்படி டிசைன்ஸ் கொடுக்குறது, அதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணலாம். அது ரொம்ப ரொம்ப பேசிக்ஸு. ஃப்ளட்டரில் நம்ம ஸ்டார்டிங் அதை லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெய்லி ஆப்ஸ் இருக்கு இல்லையா, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், ஃபேஸ்புக், இந்த ஆப்பெல்லாம் எடுத்து அதோட ஸ்க்ரீன் இருக்கிற மாதிரியே நம்ம க்ளோன் பண்ணி பார்க்கலாம். அதுக்குன்னு அது எப்படி ஒர்க் ஆகுதோ அந்த மாதிரியே ஒர்க் ஆகணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு அந்த லுக்கை மட்டும் நம்ம இங்கே இருந்துட்டு கோட் பண்ணி பார்க்குறோம். அதாவது இப்போ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஒருத்தங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா போகும்ல, பட் இந்த க்ளோன் ஆப் நீங்கள் பண்ணுற க்ளோன் ஆப்பில் மெசேஜ் எல்லாம் போகாது, ஜஸ்ட்டு பார்க்க இன்ஸ்டா மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ அந்த டிசைனுக்கு மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் சைடில் கொடுத்துருக்க இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா ரியல் இன்ஸ்டாகிராம் கிடையாது, ஒருத்தர் பண்ண க்ளோன் தான் இருந்துட்டு இந்த இன்ஸ்டாகிராம். ஆனால் ரியல் மாதிரியே இருக்கு இல்லையா. ஸோ அதில் இந்த லைக் பட்டன் அவர் பண்ணியிருக்காரு இல்லையா, அதை கிளிக் பண்ணால் லைக்லாம் ஏறாது, ஏன்னா அங்கே பேக் எண்ட் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் மட்டும் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம இப்படி க்ளோன் ஆப்ஸ் பண்ணுறது மூலமாக நம்மளாலையும் ஆசமான டிசைன்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ண முடியும். இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம ஓன் ஆப்புக்கு நம்ம டிசைன் கொடுத்துக்கலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேக்கேஜஸ் யூஸ் பண்ண கற்றுக்கணும். pub.dev அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் எக்கச்சக்கமான ஃப்ளட்டர் பேக்கேஜஸ் இருக்குது. நம்ம இருந்துட்டு எல்லாத்தையும் கோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில ஃபீச்சர்ஸை இந்த பேக்கேஜஸை இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ கியூஆர் கோட் ஸ்கேனர் ஆப் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். கியூஆர் கோட் ஸ்கேனரை அந்த கேமரா ஆன் பண்ணுறதுலேருந்து ஸ்கேன் பண்ணுறதுலேருந்து இது எல்லாத்தையும் நீங்கள் கோட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் யூஐ ஒன்று ரெடி பண்ணிட்டு அந்த pub.devக்கு போய் கியூஆர் கோட் ஸ்கேனர்னு சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய பேர் பேக்கேஜஸ் போட்டிருப்பாங்க. அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எது உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண ஈஸியாக இருக்குன்னு தோணுதோ அதை செலக்ட் பண்ணி உங்களோட ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் அந்த கியூஆர் கோட் ஃபீச்சரை மேபி ரொம்ப ரொம்ப கம்மி லைனில் நீங்கள் உங்கள் ஆப்பில் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கேஜஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் நல்ல பேக்கேஜஸ் எப்படி சூஸ் பண்ணுறது, இதையும் நம்ம லேர்ன் பண்ணணும். ஸோ ஒரு யூஐ க்ளோன் இருந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு யூடியூப் டியூட்டோரியல் வீடியோவும் pub.devோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். தேர்ட் ஸ்டெப் வரும்போது ஃபோர்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபிஐ கால்ஸ். ஏபிஐ கால் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட்டில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்துட்டு ஹோஸ்ட் ஆகிட்டு இருக்கும். நம்ம அந்த வெப்சைட்டோட லிங்க் இருந்துட்டு நம்ம ஆப்பில் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெப்சைட்டில் இருக்க இன்ஃபர்மேஷனை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டு அந்த இன்ஃபர்மேஷனை வாங்கி நம்ம ஆப்பில் டிஸ்பிளே பண்ணும். இதுக்கு ஒரு கிளியராக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த கிரிக்பஸ் ஆப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஆப்பில் இருந்துட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ண ஸ்கோர்ஸ் மாறிட்டே இருக்கும். இது எப்படி நடந்திருக்குன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? யாராச்சும் உட்காந்து இந்த கிரிக்பஸ் ஆப்போட கோடில் போய் இந்த ஸ்கோரை மாற்றிட்டே இருப்பாங்களா? அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஒரே ஒரு வெப்சைட் இருக்கும், அந்த வெப்சைட்டில் இருந்துட்டு ஸ்கோரை அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த வெப்சைட்டோட லிங்க் தான் இருந்துட்டு கிரிக்பஸ் ஆப்பில் இருந்துட்டு ஏபிஐ காலிங் மூலமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே இவர் அப்டேட் பண்ணுறது ரெஃப்ரெஷ் ஆக அங்கே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் ஏபிஐ காலுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இங்கே நான் ஒரு 3 ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன் இல்லையா, இது ஏபிஐ டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு, அதாவது ஏபிஐ நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பண்ண ஆப். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆப்பு. ஒரு சின்ன லாகின் பேஜ் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீ ஏபிஐ லிங்க் எனக்கு கிடச்சிது, ஜேசன் பிளேஸ் ஹோல்டர் அப்படிங்கிற ஒரு ஏபிஐ லிங்க்கு. அந்த லிங்க்கில் இருந்துட்டு கலரு, அப்புறம் வந்துட்டு இந்த சும்மா டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, ஸ்பெல்லிங் தப்பெல்லாம் அந்த டெக்ஸ்ட்டு அப்புறம் ஐடி நம்பர், இந்த 3 இன்ஃபர்மேஷனும் அதில் ஒரு 5000 இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ நான் அந்த லிங்க்கை வச்சு அந்த 5000 இன்ஃபர்மேஷன்ஸையும் இங்கே இருந்துட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். லிஸ்ட்டாகவும் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், கிரிட்டாகவும் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இருந்துட்டு நான் ஏபிஐக்கு ப்ராக்டிஸ் பண்ணது. எனக்கு இந்த ஒரு ஆப் பண்ணதுலேயே ஏபிஐ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஆப்போட கோடை வந்துட்டு நான் கிட்டப்பில் போட்டு அந்த லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த ஜேசன் பிளேஸ் ஹோல்டர் சொன்னேன் இல்லையா, ஃப்ரீ ஏபிஐ லிங்க்னு, அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். நீங்கள் ஏபிஐ ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் என் கோடையும் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம், அப்புறம் அந்த ஃப்ரீ ஏபிஐ லிங்க்கையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நீங்கள் ஏபிஐ கால் வரைக்கும் லேர்ன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு பிகினர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ ஃப்ளட்டரில் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்லாம் உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் பிகினர் ஆகிட்டீங்க. அடுத்து இன்டர்மீடியேட்டுக்கு போக போகிறீங்க. ஃபிஃப்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் இன்டெகிரேஷன். அதாவது எல்லா ஆப்லேயும் இருந்துட்டு டேட்டாபேஸ் தேவைப்படுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சில இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேயிங் ஆப்ஸில் வந்துட்டு நம்ம ஏபிஐ கால் வச்சு இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். பட் சில ஆப்ஸ் இப்போ ஒரு சேட்டிங் அப்ளிகேஷனாக இருக்கலாம், ஒரு வீடியோ காலிங் அப்ளிகேஷனாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம டேட்டாபேஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பேசிக் லெவல் ஆப்ஸ்லேருந்து கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஆப்ஸ் வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணணும்னா அதுக்கு நமக்கு டேட்டாபேஸ் பற்றின நாலேஜ் கண்டிப்பாக வேணும். ஃப்ளட்டரில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணப்படுற டேட்டாபேஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபயர்பேஸ் அண்டு சூப்பர்பேஸ். அதுக்கப்புறம் லோக்கல் ஸ்டோரேஜுக்காக எஸ்கியூஎஃப் லைட்டு, ஹைவு, மூர் இதை யூஸ் பண்ணுவாங்க. லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோனில் மட்டும் ஸ்டோர் ஆனால் போதும், எந்த செர்வர்லேயும் போய் ஸ்டோர் ஆக வேணாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் அதே QR கோட் ஸ்கேனர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். அவங்க என்ன டெக்ஸ்ட் இன்புட்டாக போடுறாங்க அப்படிங்கிறத நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் வச்சுருக்கேன். ஸோ அவங்க ஒவ்வொரு தடவை சர்ச் பண்ணுறதையெல்லாம் நான் அவங்க ஃபோனில் மட்டும் ஸ்டோர் ஆனால் போதும், அது எந்த சர்வருக்கு போய் ஸ்டோர் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் எஸ்கியூஎஃப் லைட்டையோ இல்லை ஹைவோ இல்லை மூரோ யூஸ் பண்ணி அவங்களோட ஃபோனில் ஸ்டோர் ஆகிற மாதிரி வச்சுக்குவேன். ஸோ அவங்க ஹிஸ்ட்ரிக்கு போய் பார்த்தா அதில் அவங்க சர்ச் பண்ணதெல்லாம் வந்திருக்கும். ஸோ அவங்க ஹிஸ்ட்ரிக்கு போய் பார்த்தா அவங்க சர்ச் பண்ணதில் அதில் வந்திருக்கும். ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து அவங்க அதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபயர்பேஸ், சூப்பர்பேஸ் இது எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேட் அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்களேன். ஒருத்தர் சேட் அனுப்புகிறாருன்னா அது அவர் ஃபோன்லேயே ஸ்டோர் ஆகி எந்த பிரயோஜனமும் இல்லை. அது ஃபஸ்ட்டு ஒரு சர்வருக்கு போகணும், அந்த சர்வர்லேருந்து இன்னொருத்தருக்கு போகணும். ஸோ இப்போ இருந்துட்டு அவர் ஃபோனோட ஸ்டோரேஜை தாண்டி அந்த இன்ஃபர்மேஷன் வேறு எங்கேயாச்சும் போய் ஸ்டோர் ஆகணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம ஃபயர்பேஸையோ இல்லை சூப்பர்பேஸையோ யூஸ் பண்ணுவோம். ஃபயர்பேஸ் பார்த்தீங்கன்னா கூகுள் டெவலப் பண்ணுது. அதில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. அத்தன்டிகேட் பண்ணிக்கலாம், இமெயிலு, ஃபோன் நம்பரு, கூகுள் சைன்இன்னு, ஆப்பிள் சைன்இன்னு, ஒப்பீரா சைன்இன், இந்த மாதிரி எந்த சைன்இன் வேணாலும் யூஸ் பண்ணி ஒரு லாகின் பேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சேட்டிங்கு, அப்புறம் க்ளவுட் ஃபயர் ஸ்டோரு, இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இத்தனைக்கும் இதெல்லாம் ஃப்ரீயாகவே கூகுள் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம ஆப் இருந்துட்டு ஒரு லிமிட்டை க்ராஸ் பண்ணுற வரைக்கும், அதாவது அரௌண்டு 6 lakh ரீட்ஸ் அண்ட் ரைட் 1 டேக்கு அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே போனால், அதாவது நம்ம ஆப் நிறைய யூசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு 5 லட்சம் யூசருக்கு மேலே நம்ம ஆப்பை யூஸ் பண்ணுறாங்கங்கும் போது தான் அவங்க காசு கேட்பாங்க. அது வரைக்கும் அந்த ஃபயர்பேஸில் நம்ம ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபயர்பேஸ் டேட்டாபேஸ் லேர்ன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஃப்ளட்டர் அண்ட் ஃபயர்பேஸ் காம்போ இருக்கு இல்லையா, அது வேறு லெவல் காம்போ. நிறைய சூப்பரான ஆப்ஸ் வந்துட்டு இந்த காம்போவில் இருந்துட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க. நானும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சூப்பர்பேஸ் பக்கம் போகல, நானும் ஃபயர்பேஸ் தான் இருந்துட்டு லேர்ன் பண்ணிருக்கேன். ஏன்னா ஃபயர்பேஸில் இருந்துட்டு அதுக்கு ஒரு எண்டே இல்லை, நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும், உங்கள் ஆப்புக்கு நீங்கள் யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ நீங்களும் டேட்டா பேஸ் வந்துட்டு சூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா ஃபயர்பேஸ்க்கு போங்க. இல்லை சூப்பர்பேஸில் உங்களுக்கு ஏற்கனவே நாலேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அதை கூட சூஸ் பண்ணிக்கலாம். இதை லேர்ன் பண்ணுறதுக்கான ஃப்ரீ ரிசோர்ஸஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். 5th ஸ்டெப் முடிக்கிறது மூலமாக நீங்கள் ஒரு இன்டர்மீடியேட்டாக ஆயிடுவீங்க. இன்டர்மீடியேட்டை முடித்து இப்போ நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு என்ன லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எக்ஸ்பர்ட் ஆகணும்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் 2 ஸ்டெப் கிராஸ் பண்ணணும். ஒன்று வந்துட்டு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட், இன்னொன்று வந்துட்டு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர். இப்போ ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்னா என்னென்னு பார்க்கலாம். அதாவது இப்போ ஒரு ஆப் இருந்துட்டு நான் ஃபஸ்ட் இந்த ஏபிஐ டெஸ்டிங்க்கு ஒரு ஆப் காமிச்சேன் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சின்ன ஆப்பு, அதில் நம்ம மேனேஜ் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நான் அதை ரிலீஸ் பண்ணிடுறேன்னு வைங்களேன் ப்ளே ஸ்டோரில். ஒரு ஆப் இருந்துட்டு ரிலீஸ் பண்ணுறதோட விடக்கூடாது, அதை நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும், ஏதாவது ஃபீச்சர் ஆட் பண்ணிட்டே இருக்கணும். இப்படியே ஆட் பண்ணிட்டே போக 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 அதோட சைஸும் காம்ப்ளெக்சிட்டியும் அதிகமாகிட்டே போகும். அந்த டைமில் நம்ம அந்த ஆப்பை மேனேஜ் பண்ணி ஆகணும், இல்லைனா அந்த ஆப் வந்துட்டு கிராஷ் ஆயிரும். ஸோ அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ப்ரொவைடர் யூஸ் பண்ணலாம், இல்லை பிளாக் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ரிவர் பாட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 3ல் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி எப்படி ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் லேர்ன் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இதுதான் நம்ம ஆப்பை கிராஷ் ஆகாமல் பார்த்துக்கும். நீங்கள் ஒரு ப்ளே ஸ்டோரில் ரிலீஸ் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு ஆப் ஸ்டோரில் ரிலீஸ் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியில் ஒரு ஃப்ளட்டர் ஆப் டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருந்துருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கம்பெனிக்குள்ளேயே போக முடியும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். அடுத்து 7th என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர். இப்போ ஒரு சின்ன ஆப்புன்னு வைங்களேன், ஒரு QR கோட் ஸ்கேனர்னா அதில் என்ன பேஜஸ் இருக்க போகுது, ஒரு வெல்கம் பேஜு, அப்புறம் ஸ்கேனிங் பேஜு, அப்புறம் QR கோட் ஜென்ரேட்டிங் பேஜ், வெறும் 3 பேஜா. ஸோ இதுக்கு பெருசாக எதுவும் தேவையில்லை ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர். பட் ஆனால் ஒரு இன்ஸ்டாகிராம் மாதிரி ஒரு ஆப் எடுத்துக்கோங்களேன், அதில் எத்தனை பேஜஸ் இருக்குது.
ஹோம் பேஜு, அப்புறம் டேகுக்கு, செட்டிங்ஸ்க்கு, அப்புறம் மெசேஜுக்கு, ஸ்டோரிக்கு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேஜஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா கிஸ் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல் இருக்குது. அதோட அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீப் இட் சிம்பிள் ஸ்டூபிட் அப்படிங்கிறது தான். அதாவது நம்ம ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கணும். அது ரொம்ப போட்டு காம்ப்ளெக்ஸாக பண்ணும்போது தான் அது வந்துட்டு அந்த நேவிகேஷன் ப்ராப்ளம் வரும். இங்கேருந்து இங்கே போக முடியாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். ஸோ ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ் போகிறத பக்காவாக நம்ம வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரை சிம்பிளாக வச்சுக்கணும். இப்போ இது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். பட் நீங்கள் டேட்டாபேஸ் லேர்ன் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் லேர்ன் பண்ணிருக்கீங்கும் போது உங்களுக்கே ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரை பற்றின ஐடியாலாம் வந்துடும். நம்மளோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஸ்கேலபிளாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட ஆப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும் இல்லையா? அதில் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இன்னொரு ஃபங்க்ஷனாலிட்டியை டிபெண்ட் பண்ணாத மாதிரி இருக்கணும். அப்புறம் கோட் ரியூசபிலிட்டியை ஃபாலோ பண்ணணும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது இன்ஸ்டா ப்ரொஃபைல் பேஜ் எடுத்துக்கோங்க. அதில் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான டிசைன் தான். எதெல்லாம் மாறும்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோவர் ஃபாலோயிங் கவுண்ட்டு, டிபி, யூசர் நேமு, இந்த மாதிரி விஷயங்கள், பயோ, இந்த விஷயம் மட்டும்தான் மாறும். மற்றபடி டிசைன் வந்துட்டு ஒன்றா தான் இருக்கும். ஸோ அந்த டிசைன் ஒன்றா இருக்கிறத நம்ம டெம்ப்ளேட்டாக வச்சுக்கலாம். அப்புறம் இந்த 5 இன்ஃபர்மேஷனையும் ஏபிஐ மூலமாகவோ இல்லை டேட்டாபேஸ் மூலமாகவோ எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கோட் வந்துட்டு ரீயூஸ் ஆகுது. அதனால நம்ம ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு சிம்பிள் ஆகுது. இல்லை எனக்கு ஓனாக ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் பண்ண தெரில, இல்லை நான் பண்ண ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் ஒர்க் ஆகலைன்னு நினச்சிங்கன்னா நிறையா ஆல்ரெடி இருந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு சில ஆர்கிடெக்சர்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அதில் உங்கள் ஆப்க்கு எது சூட் ஆகுமோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஆப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிவிஎன் ஆர்கிடெக்சர், இது மாதிரி இன்னும் நிறைய ஆர்கிடெக்சர் இருக்குது. அதை நீங்கள் உங்கள் ஆப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரும் லேர்ன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஃப்ளட்டர் ஆப் டெவலப்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணிட்டீங்க. நீங்கள் இதுக்கு அப்புறம் தான் ஒரு கம்பெனியில் போய் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. டேட்டாபேஸ் லேர்ன் பண்ணி முடிச்சிட்டிங்கனாலே ஒரு இன்டர்மீடியட்னாலே நீங்கள் கம்பெனியில் போய் வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குதுன்னு சொல்லலாம். இதனால் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ஸ் வந்துட்டு கம்பெனிக்கு போகிறதுக்கு முன்னாடி லேர்ன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, நான் ஃப்ளட்டரில் ஆப் பண்ணி ப்ளே ஸ்டோரில் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஆர்வி கிரியேட்டிவ் லேப்ஸ் தான் என்னோடய ப்ளே ஸ்டோர் அக்கௌண்ட். அதில் நான் போட்ட ஆப்ஸ் தான் இது. இன்னும் நிறைய ஆப்ஸ் வந்துட்டு நான் போடணும், டெவலப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் நான் என்னோடய ப்ளே ஸ்டோர் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இருந்துட்டு இதில் எந்த ஆப் யூஸ் ஆகுதோ அந்த ஆப்பை இருந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி எப்படி இருக்குன்னு நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். இதோடு இந்த வீடியோ வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஆசமான வேர்த்ஃபுல்லான கண்டென்ட் இருந்துட்டு நான் போட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, bye from admin of Howdy Tamilans.